மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி ஒரு விரிவான பார்வை. சுமார் 2,71,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதி விரிவாக்கப்பட்ட வார்டுகளில் பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் முழுமை பெறவில்லை. முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் 24 மணி நேர குடிநீர் என்ற திமுகவின் வாக்குறுதி இன்னும் எட்டாக்கனியாகவே உள்ளது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றான மாட்டுத்தாவணி காய்கறி மற்றும் பூ மார்க்கெட் பகுதிகளில் போதிய சுகாதார வசதிகள் இல்லாததும் ஆளுங்கட்சியினரின் மாமூல் கலாச்சாரமும் வணிகர்களை பெரும் பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளது. மதுரை மேற்கு தொகுதியில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் பூங்காக்களை ஒட்டியுள்ள பகுதிகளில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளின் புழக்கம் படுஜோராக நடக்கிறது. இளைஞர்களின் எதிர்காலம் குறித்து பெற்றோர்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். மாநகராட்சி பணிகளிலும் உள்ளூர் வணிகர்களிடமும் ஆளுங்கட்சி பிரமுகர்களின் தலையீடும் அராஜக போக்கும் அதிகரித்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. மக்கள் நடமாட்டம் மிகுந்த அண்ணா நகர் மற்றும் கே நகர் பகுதிகளில் கூட வழிப்பறி மற்றும் செயின் பறிப்பு சம்பவங்கள் சாதாரணமாக நடப்பது பெண்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வைகை ஆற்றை சுத்தப்படுத்தி பூங்காக்கள் அமைப்போம் என்று கூறிவிட்டு கழிவு நீரை நேரடியாக ஆற்றில் கலக்க விடுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்தவில்லை. ஆளுங்கட்சியின் முக்கிய புள்ளிகள் மற்றும் அமைச்சர்கள் பொது மேடைகளில் பேசும்போது அதிகார தோரணையில் மாற்று கட்சியினரை இழிவாக பேசுவதும், திராவிட மாடல் என்று கூறிக்கொண்டு தனிநபர் லாபத்திற்காக செயல்படுவதும் மீண்டும் திமுக வேண்டுமா என்ற கேள்வியை பொதுமக்களிடையே வலுவாக எழுப்பியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூணில் தீபம் ஏற்ற நீதிமன்றம் ஆணை பிறப்பித்த பிறகும் ஏற்ற முடியாமல் சதி செய்த ஹிந்து விரோத திமுக அரசின் மீது இந்த பகுதி மக்கள் பெரும் கோபமடைந்துள்ளனர். மதுரையின் போக்குவரத்து நெரிசல் தீர வேண்டுமா? அராஜகம் மற்றும் போதை ஒழிய வேண்டுமா? வைகை நதி தூய்மை பெற வேண்டுமா? மதுரை மேற்கு தொகுதி மக்களே, சிந்தித்து வாக்களிப்பீர்.